ஆண்டவர் எதை ரொம்ப எதிர்பார்ப்பார்னா நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார். இது என் வாழ்க்கையில நடந்த காரியம்னால நான் தைரியமா சொல்லுவேன். எனவே ஒரு தேவ பிள்ளை எந்த பாதையில் நடக்கும்போது விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கு. அநேக காரியங்கள் நமக்கு எளிதாய் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாயில விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். எனக்கு 2016 திருமணம் முடிந்தது. இதை மட்டும் சொல்லி நான் செபிக்கிறேன். இது சிலருக்கு பலனா இருக்குங்கிறதுக்காக. 2014 திருமணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. எனக்கு குழந்தை கிடையாது. முதல் வருஷத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு நான் சந்ததிகளை தருவேன். ஸோ ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஃபெய்த் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம ஊரை தான் தெரியும், இங்கே எப்படின்னு தெரியல. எங்கள் ஊரில் ரொம்ப மோசம். ஒரு வயசு வர்றது வர, ஒரு வயசு தாண்டோன்னு கேட்பாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலையா? அந்த தொல்லை தாங்க முடியாமல் வீட்டுக்காரங்க பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே ஒரு கேள்வி வரும், இன்னும் விசேஷம்? இங்கேயும் அப்படி இருக்குதா தெரியாது. ஸோ ஆரம்பத்திலேயே கேட்பாங்க. ஆனால் நான் என்ன வார்த்தை இருக்கிறதுனால, ஏன் கொஞ்ச நாள் வாழ விடுங்க எங்களா அப்படி சொல்லிட்டு ஜாலியாக பேசி போயிடுறேன். ஆனால் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு தளர்வு வந்துச்சு. ஏன் தலை வந்துச்சுன்னா, என் சரீர கண்டிஷன் எனக்கு தெரியும், என் மனைவியுடைய கண்டிஷன் தெரியும். என் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை பிறக்குமான்னு. ஆனால் ஒரு வார்த்தையை தந்துட்டு அடுத்த ஒரு காரியத்தை என்கிட்ட உறுதிப்படுத்தினா, நீ எந்த ஒரு காரியத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, உனக்கு நான் பிள்ளை தருவேன். ஆனால் என் மனைவி அப்படி அல்ல. என் மனைவி கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டு அவள் ஊழியத்துக்கு அவங்க அப்பா கொடுத்தது பெரிய விஷயம். நான் சின்ன வயசுலேருந்து ஆலயத்தில் வளர்ந்தவன், ஊழிய பிள்ளைய வளர்ந்தவன். எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் வேறு, அவளுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் வேறு. இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த காரியத்தில் யார் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னா மனைவிமார் தான். புருஷனுக்கு குறை இருந்தாலும் யாரை தான் சொல்லுவாங்கன்னா மனைவி தான் சொல்லுவாங்க. ஸோ அவள் ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேள்வி கேட்டு 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 அப்போ ஆரம்பத்தில் அவள் என்ன ரொம்ப எப்படியாவது ஒரு போய் செக் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் போய், ஏன்னா கண்டிஷன் தெரியும். நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன். ஸோ எனக்கு தெரியாமல் அவள் என்ன பண்ணான்னு, எங்கள் சர்ச்சில் ஒரு டாக்டர் அக்கா, அவங்க கவர்மெண்ட் டாக்டர், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான். ஏன்னா எனக்கு தெரியும் இவங்க ஹாஸ்பிட்டல் வரமாட்டாங்க. ஸோ ஹோம் ரெமெடி எதாவது எடுக்கலாமா அப்படின்ட்டு, டிமைன் ஹோம் ரெமெடி எதாவது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கூப்பிட்டு கண்டிஷனை சொன்னது. அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொல்கிற கண்டிஷனுக்கு உங்களுக்கு நேச்சுரலாக பிள்ளை கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது உனக்குன்னா நீ போய் பிளட் டெஸ்ட் எடுத்து இதான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுங்க. நீ சொல்கிற கண்டிஷனுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு பிள்ளை கிடைக்காது. இது அவ்வளோ ரொம்ப உடச்சிச்சு. அப்போ தான் அடுத்த நாள் என்கிட்ட திரும்ப கேட்குற, ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லை. அப்போ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் அவள்கிட்ட பேசிட்டார். எரேமியா 17:7 வச்சு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. இந்த வார்த்தை கொடுத்து ஆண்டவர் பேசணுன்னா அவள் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிடுச்சா. 2 வருஷம் முடியுது, 3 வருஷம் முடியுது, 3.5 வருஷம் ஆகுது. ஆனால் இதற்கிடையில் ஆண்டவர் நிறைய பாட்டு கொடுத்தார். எனக்கு பாட்டு எழுத வராது, பாடுவேன், பாட்டு எழுத வராது. ஆனால் இந்த 3.5 வருஷத்தில் வார்த்தை தாரார், பாட வைக்கிறார். அப்படிதான் என்னால் ஒன்றும் கூடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, மறக்கப்படுவதில்லை. இந்த பாட்டெல்லாம் வந்துட்டே இருக்கு. பாட்டு கிடைக்க கிடைக்க ஒரு புதிய பலம். ஆனால் பாட்டு கிடைக்கும் போது நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, நானே நாளை குறிச்சோம் இன்னைக்கு பாட்டு. அப்போ இந்த வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதம், ஆனால் நடக்கவே நடக்கலை. 3 வருஷம் ஆகுது. இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, அதன் பிறகு எனக்கு முன்னாடி வரக்கூடிய கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஏன்னா என் கண்டிஷனை பார்க்குறேன், அட்லீஸ்ட் கண்டிஷன் மாறணும், அல்லது ஏதோ ஒரு அடையாளம் மாறணும், ஏதாவது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காட்டணும். எதுவுமே இல்லை. ஆண்டவர் சைலண்டாக இருக்கணும். வார்த்தையை தாரா, பாட்டு தாரா, ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால எனக்கு முன்னாடி வரக்கூடிய கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சிலரை தெரியும் இவங்களை பார்த்தா இந்த கேள்வி கேட்பாங்க. அதனால அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் அவங்கள விட்டு மறைஞ்சு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்க வந்துட்டாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்க விடாதபடி நான் வேற ஏதாவது டாபிக் பேசுவேன். அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஊழியரோடு கூட விருதுநகரில் ஒரு மீட்டிங், மதுரையில். அது பாஸ்டர் கூட போயிட்டு அவர் எப்போ பார்த்தாலும் என்ன விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அன்னைக்கு அவர் கேட்டுட்டு இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டார். அந்த வார்த்தை என்னை உடைச்சிருச்சு. ஏன்னா எனக்கு அதுக்கு பதில் இல்லை. எனக்கு காரில் இருக்கும்போது கத்தி அழணும், நான் அழுறதுக்கு அழுத கேவலன்ட்டு பேசாமல் இருந்துட்டேன். பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
ஒரு வியாழக்கிழமை, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில். அந்த ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் கிடையாது, நான் தான் செய்தி கொடுப்பேன். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் போய் நான் மெசேஜ் எடுக்கலாம். அப்போ எங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் சாட்டர்டே. செய்தி எடுக்கலாம் சொல்லிட்டு பைபிள்லாம் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன். உடனே என் ஒய்ஃப் சொல்கிறேன், நானும் வரேன், நம்ம மேலே போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மேலே வந்துட்டோம். நான் எதுக்கு மேலே போகிறேன்னா செய்தி எடுக்கணும், அதான். ஆனால் மேலே போய் இதே போல் ஒரு கீபோர்ட் இருக்கு, எடுத்து வச்சுட்டேன். அப்படி கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணலான்னு என் மனைவி என் பக்கத்தில் பாய் போட்டு உட்காந்துட்டேன். உட்காந்து ஒர்ஷிப் பண்ணலான்னு இருக்கும்போதா அவர் பேசின வார்த்தை திரும்ப எனக்கு ஞாபகத்தில் வந்து ஓன்னு அழுறேன். நான் அதுக்கு தான் என் மனைவிட்ட அதை சொல்லலை. நான் ஏன் அழுறேன்னு அவளுக்கு தெரியாது. அவள் இன்னொரு பக்கம் இருந்து அழுறா, கத்துரும். அன்னைக்கு செய்தியும் ஓடல, ஆராதனையும் ஓடல, கத்துறேன். ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வார்த்தை தந்ததுனால தான் நான் கேட்குறேன். நீங்க எனக்கு தரமாட்டேன்னா தரமாட்டேன்னு சொல்லிருங்க, நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, தருவேன்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவரை வெயிட் பண்ண வைக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுங்க. எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு கத்தி கத்தி அதை அழுறேன், கதறேன். அப்படி கதறும் போது என் வாயில் என்ன வந்துச்சு தெரியுமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி. இப்படி கத்துறேன். எனக்கு தெரியல, நான் ஒரு பாட்டு பாடுறேன். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துறேன். என் மனைவி முடிச்சோன்னு கேட்குறா, அது யாருக்க பாட்டு அப்படின்னு கேட்டேன். நான் உன்னை பாட்டா, என்ன பாட்டு? இப்போதான் நீங்கள் பாடுனீங்களே, அற்புதம் செய்யுங்கப்பா. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், என் கதறலை ஒரு பாட்டு ஆண்டவர் பார்த்துட்டாரு. சிலர் கேட்பாங்க இன்னைக்கு, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இந்த பாட்டை எழுதுனீங்க? எனக்கு சிரிப்பு தான், ஏன்னா அது என்னுடைய கதறல். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த பாடலை பாடி ஆராதிக்கிறேன். சபையை அழுது. எனக்கு ஒரு சிலர் தெரியும், எங்களை போல காத்திருக்கிறவங்க, வேலைக்காக, திருமணத்துக்காக, பிள்ளைக்காக, இன்னும் பல காரியத்துக்கு. அவங்களெல்லாம் பார்க்குறேன், அழுறாங்க, ஓன்னு அழுறாங்க. ஒரு தெய்வ பிரச்சனை ஆலயத்தை நிரப்புது. 25 நிமிஷம் இந்த ஆராதனை அப்படி போகுது. அப்போ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறார். இந்த வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு அவ்வளோ ஃபெய்த்தோட வெயிட் பண்ணி பார்க்குறேன். 1 வாரம் தாண்டுது, 2 வாரம் தாண்டுது, 3 வாரம் தாண்டுது, ஒரு அற்புதமும். சரி சொல்லிட்டு ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் அப்படி சும்மா எடுத்து, எப்போவும் பார்க்க மாட்டேன், எப்போவாது பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெசேஞ்சர் எடுத்து பார்க்குறேன். நிறைய டெஸ்ட் மணி வந்து கிடாது. என்னடா டெஸ்ட் மணி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு 75% டெஸ்ட் மணி என்னன்னா, இந்த வாரம் ஆராதனை நாங்கள் கவனித்தோம், அன்னைக்கு நீங்கள் ஒரு பாட்டு பாடி ஆராதிச்சிங்க, அற்புதம் செய்யுங்கப்பான்னு. அந்த பாட்டை பாடிட்டே நாங்களும் ஆராதிச்சோம். இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்த எங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணியிருக்கிறார். இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்த எங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இதை வாசிச்சதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு மேலே செம கோவம் எனக்கு. ஏன்னா கத்துனது நான், கொடுத்தது அவங்களுக்கு. எப்படிங்கிறோம், ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிற புலம்புற, என்ன ஆண்டவர் நியாயம் இது? கத்துனது நான், யார் ரொம்ப சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் தலையில தட்டுற மாதிரி தட்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஏய், உன் கதறல் ஒரு பாட்டா மாறிச்சுன்னு உனக்கு தெரியாது. அது ஒரு பாட்டா மாற்றி அது நிமித்தம் இத்தனை பேரை நான் ஆசீர்வதிப்பேனா, உனக்கு நான் செய்ய மாட்டேனான்னு கேட்டேன். அன்னைக்கு தான் உண்மையிலே சப்மிட் பண்ணி என்ன சொன்னேன் தெரியுமா? செய்வீங்க ஆண்டவரே, இனி உங்களுக்கு எப்போ செய்யணுமோ செய்யுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். எப்போ செய்யணுமோ செய்யுங்க. அடுத்ததான் ஆண்டவர் என்ன பேச, அதுக்காக தான் இந்த சாட்சி சொன்னேன். இனி யாராவது உன்ட்ட பிள்ளைய பற்றி கேட்டாங்கன்னா நீ மறைஞ்சி போகக்கூடாது, நீ நின்று பதில் சொல்லணும்னார். உனக்கு நான் வார்த்தையை தந்திருக்கிறேன்ல, பிள்ளை கேட்டால் சொல்லு, ஏன் நான் உனக்கு தந்த வார்த்தையை சொல்லு, உன் விசுவாசத்தை சொல்லு, அறிக்கை பண்ணு அப்படின்னா. நான் ஓகே ஆண்டவரேன்ட்ட. ஆனால் அடுத்த நாளே செக் வைப்பார்லாம் தெரியாது. அடுத்த நாளே யாரை பார்க்குறேன்னா அந்த பாஸ்டரை பார்க்குறேன். அவரும் பார்த்த உடனே வந்து கேட்குற, ஏதாவது விசேஷம்? அன்னைக்கு சொன்னேன், சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆடு வெட்டி விருந்து வைக்கிறேன் அப்படின்னு. கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறாரு, விருந்து வைக்கிற பாஸ்டர் அப்படின்னு தைரியமாக சொன்னேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நடந்தது 2019 பிப்ரவரியில்.
2019 4 வருஷம் தாண்டி அக்டோபர் மாதத்துல கர்த்தர் எங்களை நினைத்தருளினா. 2020 அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அடுத்தது ஆண்டவர் விடல, 1.5 வருஷம் தாண்டி அடுத்தது நினைச்சாரு, ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் 2022. அதன் பிறகு விடல, அடுத்தது ஆண்டவர் 1.5 வருஷம் கழிச்சு நினைச்சு கடந்த வாரத்துல திரும்ப ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் 3 பிள்ளைங்கன்னா அது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை. உன்னை நான் சந்ததிகளை தருவேன், சந்ததியை தருவேன்ல, சந்ததிகளை. அப்போவே எனக்கு ஆண்டவர் வார்த்தை தந்துட்டார் 2 பிள்ளைங்களுக்கு மேல. அதன் பிறகு 2வது பிள்ளை பிறக்கும் போது ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு உறுதிப்படுத்தினா 3 பிள்ளை. ஏன்னா முதல் பிள்ளை பிறக்கும் போதே ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்து ஜான்ங்கிற பேரை கொடுத்திருந்தார். ஆனால் ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஐசக்னு பேர் கொடுத்துட்டார். அப்போ ஜான் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஆனாலும் 2வது பிள்ளை பிறக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை திரும்ப ஞாபகப்படுத்தி உனக்கு நான் ஒரு ஜான் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் கர்த்தர் கடந்த வாரத்தில் ஒரு ஜானை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். 2வது பிள்ளை பிறக்கும்போது தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த பிள்ளை குறித்து நான் என்ன சாட்சி சொல்லணும் ஆண்டவரே? ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு இப்போ ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது, 2வது பிள்ளைக்கு நீங்களே கொடுத்தது, நான் என்ன சாட்சி சொல்லணும்? அப்போ தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறேன். எதை தெரியுமா? அந்த வெள்ளிக்கிழமை நான் கத்துன கதறலை. நீ எனக்கு என்ன சொல்லிப்பா ப்ரேயர் பண்ண? ஒரு குழந்தை உனக்கு தானா தந்த வார்த்தை என்னது? சந்ததிகளை கொடுத்து. ஆரம்பத்தில் நான் வார்த்தையை தந்த உடனே நீ ஜெபிச்சதை எனக்கு பிள்ளைகளை தாரும். கடைசியில் கொஞ்சம் வார்த்தை டிலே ஆகுறது போல தெரிஞ்சது, நீ ஜெபிக்கிறது. நீ சூழ்நிலை மாறும்போது வார்த்தையை மாத்தலாம், ஆனா உனக்கு சொன்னது நான் என்றால் சொன்னது போல செய்து முடிப்பேன். ஆமென். தைரியத்தோட சொல்றேன், வார்த்தையை தந்திருக்கிறாரா? வார்த்தை இல்லைன்னா நீங்க ஃபீல் பண்றது ரைட்டுங்க. வார்த்தை இருக்குதா? விசுவாசத்தை சொல்லுங்க. நான் கற்றுக்கொண்ட காரியம், எவ்வளவு நான் விசுவாசத்தை மற்றவர்கள் முன்பாக அறிக்கை பண்ணுகிறேனோ எனக்கான நன்மையை சீக்கிரமா கொண்டு வந்துட்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு நான் எதுக்கு தேங்க் பண்றேன் தெரியுமா? கர்த்தர் அனுமதித்த அந்த 4 வருஷத்துக்காக. 4 வருஷத்துக்காக. அந்த 4 வருஷத்துல தான் நான் ரொம்ப உருவாக்கப்பட்டேன். அந்த 4 வருஷத்துல தான் கர்த்தர் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சார். அந்த 4 வருஷத்துல உருவாக்கப்பட்டது நிமித்தமாய் தான் இன்னைக்கு உங்கள் நடுவில் நான் சாட்சியா நின்றுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்கிற பாடல் தாழ்மையா சொல்றேன், எத்தனையோ பேருக்கு ஒரு விடுதலை கொடுத்துரு. மதுரையில் ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ ஒரு சகோதரி மீட்டிங் முடிச்சு ஓடி வந்து சொல்றாங்க, உங்க அற்புதம் செய்யுங்கப்பா பாட்டுனால தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? எனக்கு பிரஸ்ட் கேன்சர், 2 பிரஸ்ட்லயுமே கேன்சர், டாக்டர்ஸ் முடியாதுன்ட்டாங்க. நான் இந்த ஒரு பாட்டை மட்டும் பாடி ஜெபிச்சுட்டே இருந்தேன், இன்னைக்கு அந்த கேன்சரே இல்லை, நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னா. அன்னைக்கு எனக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. ஏன் கர்த்தர் அனுமதித்தார்னே. நேற்றைக்கு சொன்ன வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நடத்துகிற பாதையில சந்தோஷமா போங்க, நடத்துகிற பாதையில நம்பிக்கையோட போங்க. ஒரு நாள் வரும்போது சொல்லுவீர்கள், இதற்காகவே கர்த்தர் என்னை இந்த பட்டும் கொண்டு வந்திருக்கிறார் என்று. விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. அப்படி எழுப்பலாமா? நடத்திடும், எல்லாரும் எழுப்பினேன். ஓ நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எது. எல்லாரும் கண்களை மூடு, 2 கரங்களை உயர்த்து. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கிறவர். உடைய குடும்பத்தின் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி அவரே ஆசீர்வதித்து நடத்துவாராக.